ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு பழைய எறும்புலேருந்து ஒரு ஓப்பன் ஹோல் மோட்டர் பார்த்தீங்கன்னா எடுத்து வந்திருக்கோம். அதை அன்றைக்கி பண்ணிட்டு கலட்டி சர்வீஸ் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் கிடந்துச்சு, பழைய எறும்பு கடையில் ஒரு வீட்டில் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஓடுனுச்சு, அதுக்கப்புறம் ஓடலை, விட்டு ஓடுனுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா புதுசு மாற்றிட்டாங்களாம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம பழசு நம்ம எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்டோம். சரி எடுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி இதை கலட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஒரு மாதத்துக்கு ஆக போகுது. சரி இன்றைக்கி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். நம்ம இடத்துக்கு வந்திருக்க மோட்ரு பார்த்திங்கன்னா 1 HP ஓப்பன் வீல் மோட்டாரு. கம்பெனி பார்த்திங்கன்னா CRI. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, தூக்குனோடையே பார்த்திங்கன்னா வெளியில் போட்டுருப்பாங்க. இங்கே பாருங்கள் சேரு சேகரியமாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டு இந்த உள்ளுக்கு பம்பு பிடிச்சிருச்சுனாலும் ஒரு சில நேரத்தில் ஓடாது. அதனால் பார்த்திங்கன்னா கலட்டி விட்டு ஃப்ரீ பண்ணிவிட்டு போட்டு பார்ப்போம். ஓடுனுச்சுன்னா பார்த்திங்கன்னா நமக்கு ஓகே, அப்படி இல்லைன்னா உள்ளுக்கு காயில் தான் பிரச்சனையாக இருக்கும். நம்ம கலட்டி நம்மளால் சரி பண்ண முடியுதான்னு பார்ப்போம். மோட்டர் மட்டும்தான் இருக்குது, நம்ம ஸ்டார்டர் கிடையாது. கெப்பாசிட்டர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாங்கி நம்ம டேரெக்டாக அந்த ஒயரில் கொடுத்து ரன் பண்ணி பார்ப்போம். வாங்க. ஓகே நண்பர்களே, பார்த்திங்கன்னா முதல்ல மேலே உள்ள மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணிடுவோம். ஃபுல்லாக துரு ஏறி போய் ஃபுல்லாக அப்படியே இதுவாக கிடக்கு. அதனால் தொடச்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நட்டை கழட்டி பார்ப்போம். ஜாலியாக நட்டெல்லாம் சுத்தமாக தெரில, இதுங்க காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, இந்த சைடெலாம் ஃபுல்லாக பிடிச்சி போயிருக்கு பாருங்கள். அந்த போட்டு மண் இதுவாக இருக்குது. இங்கிட்டலாம் பாருங்கள், நட்டெல்லாம் கலட்ட முடியாத அளவுக்கு மண் துரு ஏறி போன மாதிரி இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கழட்ட ஆரம்பிச்சிடுவோம். அப்படியே பார்த்திங்கன்னா இந்த மொத்த இதை டோட்டல் அப்படி கழட்டிடுவோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு நட்டு போட்டுருக்கு பார்த்தீங்களா, இந்த நட்டு அதே மாதிரி இங்கிட்டு 4 நட்டு இருக்குது. அதை பார்த்திங்கன்னா அப்படி கலட்டிட்டு நல்லா பிடிச்சிருக்காங்க, நல்லா சுற்றி விட்ருவோம். சுற்றி ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம டேரெக்டாக சப்ளை கொடுத்து ரன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 13 நம்பர் போல்ட்டு போட்டிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா அதை கலட்டிடுவோம். மண்ணெலாம் கூட அப்படி தண்ணி லைட்டாக க்ளீன் பண்ணால் போகிறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு பார்த்தீங்கன்னா லைட்டாக தட்டும்போது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கலண்டு வந்துச்சு. தட்டும்போதே எங்கிட்ட உள்ளுக்கு கூலிங்காண்டி பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. தண்ணி பார்த்திங்கன்னா லீக் ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப பழைய மோட்டர் நினைக்கிறேன். லைட்டாக தட்டினோடனே பார்த்திங்கன்னா உள்ள லீக் ஆகிடுச்சு. இல்லை இது வழியாக சேர்ந்துடல. இது வழியாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்குது, அதனால் அது வந்திருக்கலாம். நம்ம கொஞ்சம் அடித்தோடனே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் தெரியுது பார்த்திங்களா, அப்படி தட்டி கழட்டிடுவோம். கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஓங்கி தட்டினோம்னா நல்லா பழைய பாடி உடஞ்சிரும். அப்புறம் கிடைக்க சிரமம். அதனால் மெதுவாக தட்டி பார்த்திங்கன்னா உடச்சி எடுத்துக்கிடுவோம். இது கலட்டி எடுத்துக்கிடுவோம். பார்த்திங்கன்னா பம்பு தனியாக கலட்டி எடுத்தாச்சு மக்களே. இது பாருங்கள் உள்ளே எப்படி உறைஞ்சி போயிருக்குன்னு. ஃபுல்லாக துரு ஏறி இதுவாகிடுச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு கட்டத்துக்கு சுத்த மாட்டேங்குது. லைட்டாக பிடிச்சி ஓடுது. கொஞ்சம் லைட்டாக ஃப்ரீ பண்ணி விட்டுக்குருவோம். நண்பர்களே, பார்த்திங்கன்னா நம்ம பம்பு பிடிச்சிருக்கும்னு நினச்சோம். மோட்ரு பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்கும்னு நினச்சோம். பார்த்திங்கன்னா மோட்ரு எந்த ஒரு இதுவுமே எல்லாம் நல்லா தான் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அதுக்கு இப்போ ஸ்டார்டர் கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கு கெப்பாசிட்டர் வாங்கிட்டு நம்ம டேரெக்டாக அதில் ஒயரில் லிங்க் பண்ணி நம்ம போட்டு பார்க்க போகிறோம். ஓடுதா அப்படிங்கிற செக் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு போய்ட்டு நான் கெப்பாசிட்டர் போய்ட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். இதுக்கு மொத்தம் 50 MFT கெப்பாசிட்டர் வரும். இப்போ வாங்கிட்டு வந்துட்டு இதில் பார்த்திங்கன்னா கனெக்ஷன் கொடுத்து நம்ம ஓடுதான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அப்படி மோட்ரு ஓடுனுச்சுன்னா நம்ம பம்போட மாட்டி தண்ணி எடுக்குதா அப்படிங்கிற செக் பண்ணி போகிறோம். ஏன் நண்பர்களே, பார்த்திங்கன்னா நம்ம கெப்பாசிட்டர் வாங்கிட்டு வந்தாச்சு பாருங்கள். 50 MFT கெப்பாசிட்ரு. இப்போ பார்த்திங்கன்னா மோட்டரில் 3 பேருக்கு பார்த்திங்கன்னா RYB. இதில் பார்த்திங்கன்னா இது R பேஸு, ப்ளூ நியூட்ரலு. இது பார்த்திங்கன்னா எல்லோ காமன் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பேஸ்லேயும் பேஸில் கெப்பாசிட்டர் ரெண்டாக பார்த்திங்கன்னா பேஸில் கொடுத்துருவோம்.
அடுத்ததாக பார்த்திங்கன்னா மஞ்சளில் பார்த்திங்கன்னா ஒரு கெப்பாசிட்டரோ ஒரு லைனாக வந்து கொடுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா வந்து கொடுத்தாச்சு பாருங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து பேச கொடுக்கணும். சேப்பில் வந்து பேசையும் புல்லில் வந்து நியூட்ரலையும் கொடுத்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படி ஓடுதா அப்படின்னு. ஓகே நண்பர்களே, பார்த்திங்கன்னா சப்ளை பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்தாச்சு. எல்லாம் பார்த்திங்கன்னா காமனு அதை விட்டுருவோம். ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரலு. அதனால் பார்த்திங்கன்னா நியூட்ரல் பார்த்திங்கன்னா எந்த பக்கம் வருது அப்படின்னு டெஸ்ட்டை வச்சு செக் பண்ணி பார்த்துருவோம் பேஸ் எந்த பக்கம் வருதுன்னு. நமக்கு பார்த்திங்கன்னா அந்த பேஸ் வந்து ரைட் சைடு வருது, லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா நியூட்ரலு. ஓகே, டெஸ்ட்டில் 3 தான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம ரைட் சைடு வந்து சுவிட்சு போட்டிருக்கு. அதை மாற்றிட்டு நம்ம வந்து சுவிட்சு கொடுத்து பார்ப்போம். இந்த மாதிரி தயவு செஞ்சு யாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துறாதீங்க. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம டேரெக்டாக ஒரு லைட்டாக ஆன் ஆஃப் மட்டும் பண்ணி பார்ப்போம். எதுவும் ஃபால்ட் இருந்துச்சுன்னா நமக்கு டக்குன்னு தெரியும். ஒரு செகண்ட் போட்டு அமர்த்தி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா வந்து போடும்போது இங்கே பாருங்கள், இருங்க மோட்டர் திருப்பி வச்சுக்கிறேன். லைட்டாக வந்து போட்டு அமர்த்துறேன், மோட்டை மட்டும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா மோட்டரில் எந்த பிரச்சனையுமே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா அசம்பிள் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி எடுக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா லோடோட ஓடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மோட்டர் என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஓரளவுக்கு தெரியும். ஓகே நண்பர்களே, பார்த்திங்கன்னா மோட்டர் வந்து கலெக்டர் நோடியே மாட்டியாச்சு. இந்த மாதிரி செக் பண்ணுறது ஃபஸ்ட்டே நீங்கள் அந்த கெப்பாசிட்டர் வாங்கி போட்டு செக் பண்ணியிருந்தால் அந்த கலெக்டர் வேலை மிச்சமாக இருக்குமே அப்படின்னு நினைக்கிங்க. ஆனால் பார்த்திங்கன்னா வந்து அதே மாதிரி கெப்பாசிட்டர் வாங்கி போட்டு நம்ம வந்து பம்பு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா காயில் வந்து ஓவர் ஹீட் ஆகி பார்த்திங்கன்னா வந்து வைண்டிங் போகிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா உள்ளே கழட்டி பார்த்துட்டு ஃப்ரீயாக இருக்குதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் கெப்பாசிட்டர் வாங்கி போட்டேன். கெப்பாசிட்டர் இது பிடிச்சிருந்து நம்ம வந்து கெப்பாசிட்டர் போட்டு நம்ம ஓட்டு நல்லா இருந்துச்சு, நல்லா இருங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா இந்த காயில் வந்து அடியாக நிறையா வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி எடுக்குதா அப்படிங்கிறதே நமக்கு மெயினான வேலை. மோட்ரு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நம்ம பம்பிலேருந்து தண்ணி வந்து இன்னட்டை எடுத்து உறிஞ்சி அவுட்லெட் விடுதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிவிட்டு பார்ப்போம் எப்படி என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத. நண்பர்களே, பார்த்திங்கன்னா மோட்ரு வந்து ஒரு சின்ன ஒரு டாப்பில் பார்த்திங்கன்னா வச்சுட்டு கீழே வந்து இன்னொரு வந்து கீழே இருக்க மாதிரி இந்த அவுட்லெட் வந்து மேலே இருக்க மாதிரி வச்சுருக்கேன். மோட்ரு வந்து ஃபுல்லாக போகாது. ஏன்னா வச்சு டெஸ்ட் பண்ணி தரேன், அந்த மாதிரி குப்பை போட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒயர் கனெக்ஷன் வந்து மேலே வச்சுட்டு, ஏன்னா தண்ணி வந்து அடிக்கும்போது பாக்ஸில் பட்டுச்சுன்னா சோழி முடிஞ்சிச்சு. அதனால் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒயர் பாக்ஸ் இந்த கணக்கு இப்போ நம்ம வச்சு நம்ம போட்டு வந்து தண்ணி எடுக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிடுவோம். வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காமன் ஆனில் பார்த்தீங்கன்னா டேப் அடிச்சிட்டேன். இதை பார்த்தீங்கன்னா ப்ளூ வந்து நியூட்ரலு, லெஃப்ட் சைடு சொல்லிடுவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா சரியாச்சு. இப்போ வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி தண்ணி வருதா அப்படிங்கிற பார்த்துருவோம். ரெடி, 1 2 3 ஒரு செகண்ட் போட்டு அமர்த்துவோம். ஓகே, கரெக்டாக இருக்குது நினச்சேன். அதனால தான் பார்த்திங்கன்னா வந்து பாக்ஸை மேலே வச்சுட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி தெறிக்குதுன்னு ஒரு போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா எல்லா தண்ணியும் மோந்து ஊற்றிடுச்சு இடியில். இங்கே பாருங்கள், திரும்ப தண்ணி ஊற்றி நான் உங்களை போட்டு காமிக்கிறேன். ஓகே நண்பர்களே, நம்மளுடைய மோட்ரு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒர்க் ஆகுது. வேறு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சேன். பார்த்திங்கன்னா வந்து சிம்பிளாகவே மேலே முடிஞ்சு நம்ம வந்து கலட்டிட்டு கூட வேண்டாம் போல், அப்படி டேரெக்டாக வாங்கிட்டு வந்தோடனே போட்டுட்டுனா கூட மோட்ரு பார்த்திங்கன்னா எடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னொரு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, மோட்ரு பார்த்திங்கன்னா வந்து தொட்டு பார்க்கும்போது சரியான ஹீட் ஆகுது. பாருங்க, செம்ம ஹீட்டு மோட்ரு பார்த்திங்கன்னா செம்ம ஹீட்டு. இந்த ஹீட்டு இவ்வளோதுக்கு வரக்கூடாது. உள்ளுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா வந்து இந்த கலட்டி வந்து புது மோட்ரு மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் ஓடும். நிறையா தண்ணி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் ஓட விட்டுட்டு என்ன பிரச்சனை அப்படிங்கிற கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் கொஞ்சம் வைக்கிறக்கு இடம் இல்லை அப்படிங்கிறனால வந்து டேரெக்டாக வந்து தொட்டியில் போட்டு உங்களுக்கு காமிச்சிட்டேன். நம்ம இதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம நிறையா ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கோம். அதெல்லாம் அந்த கணக்கு பாருங்கள், காமிக்கிறேன் வாங்க காமிக்கிறேன்.
இந்த வீடியோஸ்லாம் பார்க்கலைன்னா மறக்காமல் பாருங்கள். இது ஒரு ப்ராஜெக்ட்டு. நம்ம வந்து செயின்லெஸ் சைக்கிள் ஃப்ரெண்டில் இருக்க பாருங்கள் பெடல். இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஏடி பைக் செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கணக்கு. இந்த வீடியோஸ்லாம் பார்க்கலைன்னா மறக்காமல் வந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ இந்த வீடியோ உங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டாடா, பை பாய்.